வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விவசாய பட்ஜெட்டால் விடிவு காலம் பிறந்து விட்டது. விவசாயிகளுக்கு வெற்றி கண்டு விட்டார் விவசாயியுடைய மனதை விஜய். அனைத்து தரப்பு மக்களுக்கும் தலைவனாக உயர்ந்து விட்டார். இப்படிதான் பேசலான்னு நான் நினைச்சேன். ஏன்னா ரசிக மனப்பான்மை கொண்டவங்க, விஜய் கட்சியை சேர்ந்தவங்க இந்த விவசாய பட்ஜெட்டை அப்படிதான் போடுவார்கள். ஆனா நாம நடுநிலையா பட்ஜெட்ல என்ன இருக்கு என்ன இல்லை என்று அப்படியே உடைச்சி பேச போறோம். ஆனா அவற்றையெல்லாம் நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா தான் இந்த பட்ஜெட் பற்றி ஒரு விவசாயி என்ன சொல்றாருன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல சர்ச்சைகளை பார்த்துடலாமா? நம்முடைய மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்பாக ஜபமாலை சிலுவைய பட்ஜெட்டுடனே கொண்டு வந்திருக்கின்றார். கடந்த காலங்கள்ல விவசாயத்துறை அமைச்சர் பட்ஜெட்டை கொண்டு போய் பாலாஜி காலில் வச்சு வணங்கிட்டு வந்தார்னு அவரே பேட்டி அளித்தார். அத எவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு இட்டு சென்றார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய மரிய வில்சன் அவர்கள் தன்னுடைய நம்பிக்கைப்படி பட்ஜெட் மேல ஜெப மாலையும் சிலுவையும் வச்சு வணங்கி அதற்கு பிறகு பட்ஜெட்டையே வாசித்திருக்கின்றார். பட்ஜெட் வாசித்து முடிக்கிற வரைக்கும் கூடவே வச்சிருந்திருக்கின்றார். இப்போ மதசார்பற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிடுங்க. கூப்பிட்டு யாருக்கு மதசார்பற்ற தன்மையை சொல்லித்தரணும், யாருக்கு மதசார்பற்ற தன்மையை சொல்லித்தரக்கூடாது என்ற கிளாஸ் எடுங்களேன். இந்துக்கள் என்றால் முன்வரிசையில் இருப்பாங்க கிளாஸ் எடுப்பதற்கு. ஆனா மற்றவங்க யாராவது தப்பு பண்ணா ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஆனா உண்மையிலே மதசார்பற்றவர்கள் யாருங்க? இந்துக்கள் தானுங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்துக்கள் நடுத்தெருவில் இறங்கினு எவனா ஒருத்தன் இந்துக்களுக்கு மதசார்பற்ற தன்மையை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, என் முன்னோரும் மதசார்பற்று தான் இருந்திருக்கான், அவனுடைய வழி வந்த நானும் மதசார்பற்று தான் இருந்திருக்கேன். எந்த கடவுளை நான் வசைப்பாடி இருக்கேன், எந்த கடவுளை கல்லு மண்ணுன்னு விமர்சனம் செய்திருக்கிறேன், அது கடவுளே இல்லை சாத்தான் என்று நான் எங்க சொல்லியிருக்கிறேன்? என்னைக்கு இந்து மதத்தை தூக்கி நான் பிடிச்சிருக்கிறேன்? எல்லா கடவுளையும் கையெடுத்து கும்பிட்டவன் தானே நானு. ஏயா காடு மரம் கல்லு செடி கொடி காற்று மின்னல் சூரியன் நிலவு எல்லாவற்றையும் கடவுளா ஏற்றுக்கொண்ட நானு மற்ற கடவுளையும் நான் கடவுளா தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் நீங்க மதசார்பற்ற தன்மையை சொல்லித்தரீங்களே, எதுக்காக சொல்லித்தரீங்க? யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக இந்துக்களுக்கு மதசார்பற்ற தன்மையை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் சொன்னதெல்லாம் ஒரு நாளைக்கு நடுத்தருவில் இறங்கின்னு இந்து கேள்வி கேட்க போறான். அன்னைக்குதான் இந்த அரசியல் தலைவர்கள் ஒட்டுமொத்த பேரும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அவன் ஊரை பார்த்து போக போறான். இனிமே இந்துக்களை ஏமாற்ற முடியாது. மற்ற மதத்தவர்களுக்கு நாம் ஒரு நிலை எடுக்கிறோம், இந்துக்களுக்கு ஒரு நிலை எடுக்கிறோம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் நல்லவன்டா அப்படின்னு இந்துக்களை நீங்க பாராட்ட போறீங்க ஒரு நாளைக்கு. அன்னைக்குதான் தெரிய போகுது இனிமே இந்துக்கள் கிட்ட ஓட்டே வாங்க முடியாது, அரசியலுக்கு முழுக்கு போட்டு போலாண்டா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு காலமாக அந்நியர்கள் படையெடுப்பு மூலமாக மற்ற மதக்காரர்கள் அதிகரித்து விட்ட பிறகு அவங்களை தாஜா பண்ணி அவங்களை குஷிப்படுத்தி அந்த ஓட்டை வாங்கிய நம்ம வயிறு வளர்த்துட்டோம், அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டோம். இனிமே இந்துக்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடந்த கால கசப்பான உணர்வுகள் அவங்க மண்டையில போகும். ஏன் பிளாஷ்பேக் எல்லாம் இந்துக்கள் நினைச்சு பார்க்க மாட்டாங்களே என்ன? அப்போ ஒட்டுமொத்த இந்துக்களும் இந்த மதசார்பற்ற தற்குறிகளை விரட்டி அடிப்பாங்க, திராவிட பதிர்களை விரட்டி அடிப்பாங்க. அன்னைக்குதான் யாருக்கு இத்தனை ஆண்டு காலமா நாங்க மதசார்பற்ற விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கிறோம், ஐயோ தவறானவர்கள் கிட்ட போய் தவறான விஷயத்தை சொல்லி இருக்கிறோமே அப்படின்னு புரிந்து கொள்ளுகின்ற காலம் வரும். அன்னைக்கு நீங்க அரசியல இருக்க போறது இல்லை. ஏன்னா விவசாயத்துறை அமைச்சருக்கு பொங்கனவங்க எல்லாம் மரிய வில்சனுக்கு அடக்கி வாசிக்கிறாங்க. மரிய வில்சன் அப்ப செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரிய வில்சன் அவர்கள் அவங்க நம்பிக்கைப்படி இருக்க கூடாதுன்னு எந்த இந்து சொன்னான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆடா கம்யூனிஸ்டுகளே, ஆனா திராவிட கழகத்தை சார்ந்தவர்களே, வாங்கய்யா பார்லிமெண்ட்ல போய் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு தமிழ்நாட்டுக்காக ஒன்னும் செய்யாத வந்த சு வெங்கடேசன வாங்கய்யா, இன்னைக்கு மரிய வில்சன் அவர்களை கேள்வி கேளுங்கய்யா. கேட்க மாட்டீங்கல்ல? ஆமா. அதனால எப்போதும் நடுநிலையா இருங்க, அதுதான் நாட்டுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இவங்க சர்ச்சையே பேசிட்டு இருந்தா நம்ம பட்ஜெட் பத்தி பேசாம போயிடுவோம். மொத்தத்துல விவசாய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பெருத்த ஏமாற்றம் தான்.
அதாவது எந்த பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கமானது நாம தேர்தலுக்காக என்ன வாக்குறுதியை கொடுத்திருக்கோமோ அந்த வாக்குறுதியிலிருந்து சில விஷயங்களை பட்ஜெட்ல அறிவிப்பாங்க. இப்ப ஜெயலலிதா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பட்ஜெட்ல சில விஷயங்களை அறிவிக்க மாட்டாங்க. ஆனால் 110 விதியின் கீழாக தேர்தல் அறிவித்த அறிவிப்புகளை வரிசையாக அறிவிப்பு வெளியிடுவாங்க. 110 விதியின் கீழாக அறிவிச்சாங்கன்னா அந்த திட்டம் பற்றியோ அந்த அறிவிப்பு பற்றியோ யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. அதனால சட்டமன்றத்தில் எந்த சலசலப்பும் இருக்காது. ரெண்டாவது, அந்த சட்டமன்றத்தில் அன்னைக்கு என்ன பொருளை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு விவாதத்துக்கு உட்காந்தமோ அது மட்டுமே விவாத பொருளாகும். அறிவிக்கப்படுகின்ற திட்டம் பற்றியான எந்த ஒரு விவாதமும் இருக்காது. அதனால ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் திட்டங்களா இருந்தா 110 விதியின் கீழாக அறிவிப்பாங்க. ஆனால் நம்ம ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு தந்த வாக்குறுதி ஒரு ஆண்டுக்கு 2 முறை 15,000 தரும்பா, பயிர் வைப்பதுக்கு ஊக்கத்தொகை அப்படின்னாங்க. இந்த அறிவிப்பு இந்த வேளாண் பட்ஜெட் கூட வரல. பொது பட்ஜெட்ல ஏதாவது வந்திருக்குன்னு பார்த்தா பொது பட்ஜெட்லயும் வரல. அப்ப 110 விதியின் கீழாக அறிவிப்பாரா? வெயிட் பண்ணி காத்திருக்கணுமா? அது மட்டும் இல்ல, விவசாயிகள் எவ்வளவு உழைத்தாலும் கையில பணம் நிக்கிறதே கிடையாது. அவங்கள ஊக்குவிப்பதற்காக வருஷத்துக்கு ஒரு முறை 10,000 ரூபாய் கொடுப்போம்னாங்க. சரி, அதையாவது இந்த பட்ஜெட்ல அறிவிப்பாங்கன்னு பார்த்தோம், அதுவும் அறிவிக்கவே இல்லை. ரெண்டாவது, 60 வயதுக்கு மேலான எல்லா விவசாயிகளுக்கும் டிங் 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 3,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அந்த திட்டமாவது வரும்னு பார்த்தோம், ஆனா அதுவும் வரல. மொத்தத்துல வேளாண் அமைச்சரா இருக்கலாம், அதுக்கப்புறம் நிதி அமைச்சரா இருக்கலாம், தப்பு தப்பா திருக்குறள் தான் வந்தது. அதையெல்லாம் தாண்டி எங்க வரி பணத்துல சம்பளம் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னு மறந்துட்டு நம்ம முதலமைச்சரை ஓவரா புகழ்ந்துட்டீங்க. எதிர்கட்சிகள் கோஷமிட்டார்கள். அதற்கு பிறகு சபாநாயகர் அவர்கள் தலையிட்டு, ஏப்பா இது என்ன பொதுக்கூட்ட மேடையா, இல்ல உங்க கட்சி மீட்டிங்கா, இல்ல பொதுக்குழுவா செயற்குழுவா, ஏன் முதலமைச்சருக்கு பாராட்டு பத்திரம் வாசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? வரலாற்றுல இந்த மாதிரி தலைவர்கள் வர்றதும் போறதும் சகஜம். ஆனா எவ்வளவு உயரம் போனாலும் சரி பணிவு மட்டுமே வேண்டும். ஆனா மற்றவனை புகழ்ந்தா போதும், நம்மளுக்கு அரசியல் வாழ்வு கிடைக்கும் என்பதற்காக நம்ம நிதி அமைச்சர் அவர்களும் முதலமைச்சரை புகழ்ந்தாரு. நீங்க வேளாண் துறை அமைச்சரும் பாத்தீங்கன்னா நம்ம சட்டமன்றத்தை பிரச்சாரம் மேடையாகவே மாத்திட்டார். என்ன எழவடா இது, இதுக்காடா சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்ற நிலை மட்டும்தான் வந்தது. அப்புறம் சபாநாயகர் சுட்டி காட்டின பிறகு பட்ஜெட்டை ஒழுங்கா படிச்சாரு. மரிய வில்சனை விட நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் ஓரளவுக்கு நல்லா படிச்சார் பட்ஜெட்டை. கண்டிப்பா அதை ஒத்துக்கணுங்க. அப்புறம் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் இல்லை, இது ஜால்ரா பட்ஜெட். முதலமைச்சரை குளிர்விப்பதற்காக இந்த பட்ஜெட்டை படிச்சிருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிக்கிறாங்க, ஆனால் அந்த திட்டத்துக்கு தேவையான நிதி சரியா ஒதுக்கப்படல. அதனால முழுமையான வெற்றி கிடைக்குமா, முழுமையாக அந்த திட்டம் நிறைவேறுமா? அதோட வேளாண் கடன் தள்ளுபடி பெருசா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. ஏன்னா தொடர்ந்து விவசாயிகளுக்கு நாங்க அவங்க மனம் குளிர்ற மாதிரி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம். முதற்கட்டமாக 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுமா, அப்புறம் 75,000 மாத்தணுமா, அடுத்த கட்டமா பாருங்க நிதி நிலைமை சரியாக சரியாக நாங்க விவசாயியுடன் இருப்போம், விவசாயிகளுடனே தான் இருப்போம் அப்படின்னாரு. ஆனா அந்த கடன் தள்ளுபடி பற்றி எதுவுமே வரல. அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் மின் இணைப்பு கோரி வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மின் இணைப்பு தரப்போறோமா இல்லையா அப்படின்ற விஷயமானது இந்த பட்ஜெட்ல சொல்லப்படவே இல்லை. அப்படியே மின் இணைப்பு தந்தா அது இலவச மின்சாரமா இல்ல உதய திட்டத்துல மீட்டர் வைங்கப்பான்னு சொல்லியிருக்காங்களே, மீட்டர் வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லவே இல்லை. அதோட இலவச மின்சாரம் தொடரும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக 7,437 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதோட விவசாயிகள் வைக்கின்ற எந்த பயிரா இருந்தாலும் சரி 100% காப்பீடு. இந்த காப்பீடு பண்றது நாமளா போனோமா இல்ல அங்க இருக்கின்ற அதிகாரிகள் பயிரை பார்த்துட்டு காப்பீடு செய்து விட்டு போவாங்களா அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, காப்பீட்டுக்கான தொகையானது விவசாயி எவ்வளவு தரணும், அரசாங்கம் எவ்வளவு போடும் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பயிரானது எந்த நேரத்தில் காப்பீடு பண்ணணும் அப்படின்ற விவரமானது தெரியல. அதனால 100% எல்லா பயிர்களுக்கும் காப்பீடு என்று சொல்லியிருக்கிறாங்க, பொறுத்துதான் பார்க்கணும். அப்புறம் ஒரு 600 கோடி ஒதுக்கியிருக்காங்க மண்வளம் பேணுவதற்கு. ஆமா, இன்னைக்கு என்ன மழை வருது, ரெண்டாவது இயற்கை உரம் எங்க இருக்குது,
எல்லா மண்ணும் செத்துத்தான் போச்சு. அதனால மண் வளத்தை காப்பாற்றணும், அதுக்கு 600 கோடி ஒதுக்கி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, உயிர் உரத்தை ஊக்குவிப்பதற்காக விவசாயிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்க போறாங்களாம் ஒரு ஆண்டுக்கு. அதுவும் சூப்பரான திட்டங்கள் தான். அப்புறம் காட்டு பன்றி, ஐயோ சாமி, எதை போட்டாலும் சரி அந்த காற்று பன்றி வந்து நாசம் செய்து விடுகிறது. கடந்த காலங்களில் காட்டு பன்றியை வந்து கரண்ட் வைப்பாங்க, மாட்டிக்கும், செத்து போயிடும், எல்லாரும் அறுத்து சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த காட்டு பன்றிய கரண்ட் வைக்கிறதுனால பெரிய பிரச்சனை ஏற்படுறதுனால அதை கரண்ட் வச்சு கொல்ல முடியல. வேற ஏதாவது வச்சு கொல்லலான்னு பார்த்தா மனிதனை விட ரொம்ப அறிவு மிக்கதல்லவா. உங்க எல்லாருக்கும் தெரியும், அறிவார்ந்த விலங்குல பன்றி 3வது இடத்துல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த பன்றியை பொறுத்த வரைக்கும் எப்படி கொல்றது? அதுக்காக காற்று பன்றியை அடக்குவதற்காக 7.25 கோடி நிதி ஒதுக்கியிருக்கின்றார்கள். தரிசு நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா வேளாண் நிலங்களாக மாற்ற போறாங்க. 2வது நெல் அறுவடையா இருந்தாலும் சரி, எந்த விளைபொருளா இருந்தாலும் சரி அறுவடை செய்யறாங்க. ஆனால் அதை பாதுகாக்க முடியல, மழையில நனைந்து விடுகிறது. அதை பாதுகாப்பதற்காக விவசாயிகளுக்கு தார்பாய் கொடுக்க போறாங்களாம். விளைபொருட்களை பாதுகாப்பதற்கு குடோன் கட்டுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனா தார்பாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் விளைபொருட்கள் எவ்வளவு வச்சுங்கிறாரு, எத்தனை தார்பாய் கொடுக்கணும்னு அளவுலாம் இன்னும் சொல்லல. பார்க்கலாம். தார்பாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதே பாராட்டுதலுக்குரியதான். அப்புறம் விதைகளை சுத்தப்படுத்துவதற்கு 3 விதை சுத்தப்படுத்தும் நிலையங்களை அமைக்க போகின்றார்களாம். அதுவும் வரவேற்புக்குரியதுதான். ஏன்னா களை பாதி விதை பாதி இருந்தா உருப்படாது. அதனால சரியான ஒரு விஷயம் தான் அது. அப்புறம் மகசூல அதிகமா ஈட்டி தரக்கூடிய விவசாயிக்கு வந்து வெற்றி விவசாய விருது கொடுக்க போறாங்களாம். வெரி குட். எங்க அப்பா கரும்புக்கும் கேழ்வரகுக்கும் பரிசு வாங்கினாரு. அதுல கேழ்வரகுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் கலந்து கொண்ட விவசாயிகள்ல எங்க அப்பா முதல் பரிசு வாங்கினாரு. அதனால இப்போ விருது கொடுத்து இந்த அரசாங்கம் ஊக்குவிக்க போகுது. நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் மானியம் 20% கொடுக்க போறாங்க. அது கடனா இருந்தாலும் சரி, உரமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி விதையா இருந்தாலும் சரி. ஆனா எந்த விவசாயிக்கு என்பதுதான் அங்கு கேள்விக்குறி. பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த 20% கூடுதல் மானியம் கொடுக்குறாங்க. பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஒருவேளை டெல்டா பகுதியில் பயிர் வைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க பகுதியில, எங்க மாவட்டத்துல பட்டியலினத்தை சார்ந்தவங்க யாரும் விவசாய வேலை செய்யதில்ல, விவசாய கூலி வேலையும் செய்யறதில்ல. அப்படியே இருந்தாலும் இந்த 100 நாள் வேலைன்னு சொல்றாங்கல்ல, அந்த வேலை செய்யறாங்க. அப்படி இல்லைன்னா ஒண்ணு சட்டம் படிக்கிறாங்க, இல்லைன்னா தனியார் நிறுவனத்துக்கோ இல்ல அரசு வேலைக்கோ வந்து அவங்க எல்லாம் போய் விடுகின்றார்கள். அதனால எனக்கு தெரிந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் யாரும் விவசாய கூலியாகவோ விவசாயவோ இல்லை. அதனால தான் தைரியமா வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து கூடுதலான மானியம் அவங்களுக்கு தரப்படும் என்று இந்த அரசாங்கம் அறிவித்திருக்க பொழுது. அது மட்டும் இல்ல, நம்ம உயிர் உரத்தை மட்டுமே பயன்படுத்தி விளைச்சலை விளைவிக்கக்கூடிய இல்ல அதிக மகசூலை தரக்கூடிய விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா விருது கொடுக்க போறாங்களாம். 2 கோடி ரூபாய் அளவுக்கு பனை பாதுகாப்பு திட்டம். 2 கோடி ரூபாய் போதுமா? இந்த பனையை நம்பி எத்தனை விவசாயிகள் இருக்காங்க? இல்ல இந்த 2 கோடி ரூபாய் வச்சு கிட்டத்தட்ட 5 மாவட்டத்துல பனை தொழிலே பிரதானமா கருதி வாழ்கின்ற விவசாயிகளுக்கு என்ன மாதிரி திட்டத்தை கொடுத்துட முடியும் அப்படின்னு தெரியல. அப்புறம் பண்ணை குட்டை திட்டம், விவசாயிகளுக்காகவே விவசாய நிலங்களுக்கு அருகாமையில மழை பெஞ்சா தண்ணி தேங்குற மாதிரி, ஓடையில தண்ணி வந்தா அந்த குட்டையில தேங்குற மாதிரி, அது வந்து நிலத்தடி நீர் அதிகரிக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நாம பக்கத்துல பம்ப் செட் போட்டு கூட இந்த கீரை எல்லாம் இருக்குல்ல, அந்த கீரைகளுக்கெல்லாம் இறைச்சிக்கலாம். அதனால பண்ணை குட்டை திட்டம் கிட்டத்தட்ட 500 உருவாக்க போறாங்க 8 கோடி ரூபாயில. அது போதுமான நிதியா என்று தெரியல, ஆனா முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் வேளாண் எந்திரங்கள் வாடகைக்கு விடுவது விவசாயிகளுக்கு, அவை முறையா கிடைக்க வேண்டும் என்பதற்காக 813 கோடி வந்து ஒதுக்கி இருக்கின்றார்கள். கடைசியில சாக்கோட்டையில வந்து ஒரு 15 கோடி ரூபாயில நம்மாழ்வார் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வேளாண் கல்லூரிய உருவாக்க போறாங்களாம். வேளாண் பட்ஜெட் எல்லாம் படிக்கிறதுக்கு நான் ஒன்றும் வேளாண் துறை அமைச்சர் கிடையாது. ஆனா வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 35 நிமிடங்கள் சட்டமன்றத்தை வீண் பண்ணிக்கிறார். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சட்டமன்ற செலவு எவ்வளவு ஆகுது கணக்கு பண்ணி பாருங்கோ. ஏன்னா சட்டமன்றம் வந்து கடல்ல போயிட்டு இருக்குது, நம்ம தமிழ்நாடு கடல்ல மூழ்கிட்டு இருக்குது. ஸோ அதனால
அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும், எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துல ஆரோக்கியமான விவாதங்கள்ல ஈடுபடுங்க. அவை மக்களுக்கான வளர்ச்சிக்கான விவாதங்களாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கே பஞ்சாயத்தை உருவாக்கிட்டாங்க திமுக காரங்க. எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கருப்பு உடை அணிந்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல விவசாயிகளுக்கு அறுத்து தள்ளினாங்களே, அப்படியே அள்ளி கொடுத்தாங்களே, அதெல்லாம் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க. திமுக என்றாலே கட்டி அணைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமா? காவிரியில தண்ணி வரலையா, அப்புறம் கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யவில்லையா, கருப்பு உடை அணிந்து கொண்டு வந்து விட்டார்கள். திமுக பொறுத்த வரைக்கும் காவிரி விவகாரம் பற்றி விவாதிப்பதற்கு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுக்க போறாங்களாம். சோ இந்த திமுக காரங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மக்கள் பிரச்சனை பேச விட மாட்டாங்க. அவங்க குடும்ப விஷயம், அவங்க சம்பாதிக்கின்ற விஷயம், இதுக்கெல்லாம் யாரு தடையா இருக்காங்களோ அவங்களை அழிக்க பார்ப்பாங்க. தமிழக வெற்றி கழகமானது திமுக காரன் மீது எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களோ, அவனை எந்த அளவுக்கு பேச விடாம முடக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் அந்த அரசாங்கமானது ஒழுங்கா நடக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி மீது பழி போட வேண்டும். இந்த ஆட்சி வந்து மக்கள் வெறுக்க வேண்டும். நம்ம ஆட்சிக்கு வரணும் என்பதற்காக தான் சட்டமன்றத்தை பயன்படுத்துவான். அது மட்டும் இல்ல, நேரலை பண்ண போறீங்க, இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, திமுக என்றாலே எதிர்கட்சியா இருந்தா அவன் என்ன நெரேட்டிவ் செட் பண்றானோ அதை தான் ஊடகம் பேசும். ஊடகம் பேசுறது தான் நீ நானும் பேச முடியும். மக்களுக்காக சட்டமன்றம் இருக்குது. ஆனா அந்த மக்களுக்காக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் திமுக காரன் மக்கள் பிரச்சனை பற்றி பேச விட மாட்டான். கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் வேற என்ன சொல்ல இருக்குதுன்னு தெரியலங்க. நன்றி.